அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. அந்த நண்பர் அரவிந்த் அப்படின்ற நண்பர் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, நாம் இன்றைக்கி ஒரு நல்ல சப்ஜெக்டை ஒரு 3-4 எபிசோடாக பார்ப்போம். அதில் முதல் எபிசோடு இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். ஒன்று காளிமலை. காளிமலை எங்கே இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே? கலியல் பக்கத்தில் பத்துக்காணின்ற ஊர். அதாவது திருப்பரப்பு அருவிலாம் ஒரு 15 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து. அந்த பத்துக்காணின்ற இடத்துக்கு கிரவுண்டில் தரைதளத்திலிருந்து ஏறத்தாழ 3700 அடி உயரத்தில் காளி தாயார் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கோயிலில் நம்ம சொல்லக்கூடிய பொங்கல் என்பது கேரளா மக்கள் பொங்காலைன்னு சொல்லுவாங்க. அந்த பொங்காலை தான் விசேஷம். ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் காலையிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இருந்து அவங்க கொண்டாடிட்டு போயிடுவாங்க. மேபி ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க மலையில். நம்ம சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு அப்புறம் மலை ஏறுவோம். 12 மணிக்கு தான் அந்த பூஜை, ஊட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பூஜை. அங்கே தாயாரை பார்த்துட்டு, ஐயப்பனை பார்த்துட்டு, பாலசாஸ்தாவை பார்த்துட்டு, நெருக்கத்தில் இந்த விசேஷமான ஆராதனைகளை நம்ம கண்டு கழிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுயம்பு நாகரையும் வழிபட்டுட்டு திரும்ப வருவோம். உணவு ஏற்பாட்டை ஆண்டாள் பக்தர்கள் பேரவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே திருக்கோஷூரில் எப்படி உணவு ஏற்பாட்டை ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை ஏற்றுக்கொண்டதோ அதே போல் இந்த விஷயத்தையும் இந்த இடத்துலையும் உணவு ஏற்பாடை ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மேற்கொள்ளும். உங்கள் யாருக்காவது நம்முடைய மக்களுக்கு அரிசி கொடுக்கணும், நம்முடைய மக்களுக்கு உண்பதற்கு ஆயில், நல்ல செக்கெண்ணெய், பருப்பு, காய்கறி வாங்கி தரணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. நீங்கள் சாய் சிவாவை தொடர்பு கொள்ளலாம். 9442636363. திரும்பவும் சொல்கிறேன், 9442636363. அடுத்ததாக திண்டல் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே எங்களுடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் தலைமையில் மிக சிறப்பாக அந்த அன்னதானம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. வேல்முருகன் திருமதி கோதை அவர்களும், ஈரோட்டை சேர்ந்த திரு குமாரசுவாமி அவர் கட்டிட பொறியாளர், எனக்கு தெரியும் அவரை. அவர்கள் திண்டல் முருகன் கோயில் அன்னதான சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், அடுப்பு, டேபிள் சேர் என அத்தனையும் வாங்கி தர இசைந்துள்ளார்கள். அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இது பெரிய விஷயம். இது போல் தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 இடத்துல அன்னதானம் பண்ணுறோம். 1000 பணக்காரர்கள் இது போல் சாமான்களை வாங்கி கொடுத்து ஒரு ஆளுக்கு 500 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபான்னு ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் ஒரு இடத்துலையும் தேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும். அந்த வகையில் அடுத்து மாய அம்மா அவர்களை நான் சமாதின்னு சொல்லக்கூடாது. அதுதான் எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அவங்க இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுன்றது நம்ம ஏற்கனவே யோசிச்சுருக்கோம். அதற்கு இப்போ திருக்கோஷில் வச்சு ஏறத்தாழ 25,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி அந்த அன்னதானத்தை முன்னெடுக்கக்கூடிய திரு கண்ணன் சாருக்கு அந்த பணத்தை ஒப்படைச்சிருக்கோம். அதெல்லாம் பெரிய லெவலில் போகும், எழுதி வச்சுங்க. அதாவது அடுத்த திருச்செந்தூராக அந்த இடம் உருவாதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். அதாவது திருச்செந்தூரானா இன்றைக்கி எல்லா ஜோதிடர்களும் எதுனாலும் திருச்செந்தூர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நேற்று கூட யாரோ அமைச்சிருந்தாங்க, பயங்கர கூட்டம், கட்டுக்கணக்காத கூட்டம்ட்டு. இது மாயம்மா கோயிலுக்கும் சத்தியமாக சாத்தியப்பட போகின்றது. அந்த வகையில் நாம் இந்த அன்னதானம் வேறு தளத்துக்கு நம்மளை கொண்டு போகும். இன்னும் சேலம், நாமக்கல் வட்டாரத்தில் ஏறத்தாழ 17 எக்ஸாக்டாக சொன்னால் 17 கோவில்கள் நம்ம பண்ண போகிறோன்றதை தீர்மானிச்சிருக்கோம், நயனாமலை முதற்கொண்டு. ஸோ நீங்கள் யாராவது இதில் பங்கு பெறணும், நானும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணால்
9442636363 9442636363 நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். நம்பர் 2, இது ஜென்ரலான விஷயம். இந்த கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்லலாம் வந்து கவர்மெண்ட் வண்டியில் ஜின்னு போட்டு ஓட்டலாம், ஜின்னு போட்டு போகலாம். அட்வொகேட், உண்மையிலே அட்வொகேட்னா அட்வொகேட் சிம்பிள் போடலாம், தட் இஸ் ஓகே. ஆனால் நான் அந்த போட்டிருப்பாங்க ஊராட்சி தலைவர், அறங்காவலர் குழு உறுப்பினர், நீர்ப்பாசனத்துறை தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், அப்புறம் வந்து ஏதாவது இந்த சிறுபான்மையின தலைவர், கூட்டமைப்பின் தலைவர், மனித உரிமை தலைவர், காப்பதற்கான தலைவர்லாம் போட்டு சுற்றுவாங்க. அது காமெடியாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இன்கம் டேக்ஸ் கமிஷனர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட இதுலேயும் அது போல் ஒரு போர்டெலாம் இருக்கும். ஜின்னு போட்டதுக்கப்புறம் அந்த போர்டு இருந்தானே இல்லாட்டின்னா, அதாவது இப்போ ஒரு சிஎம் வராரு டிஃபெண்டர் வண்டியிலன்னா, அது சிஎம் வண்டின்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சீஃப் மினிஸ்டர் அவர் போட்டுட்டா தலைமை, நான் வந்து கவர்னரும் முதலமைச்சர் நான் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதுபோல் நம்ம தகுதி உயரணும். சும்மா அல்பத்தனமாக வந்து இந்த போர்டை மாட்டிட்டு சுற்றுறது வந்து கேனத்தனத்தின் கிறுக்குத்தனத்தின் உச்சக்கட்டம். நீங்கள் அது போல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிங்க, அது நல்ல பழக்கம் இல்லை. அடுத்ததாக இந்த காரைக்கால் மேடு மீனவ பஞ்சாயத்தார் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. கல்யாணத்தப்போ தாடியோடு இருந்தால் அந்த மணமகனுக்கு பொண்ணு கொடுக்குறதுலன்ட்டு. மிக சிறந்த முடிவு. ஒரு இந்து சம்பிரதாயத்தில் வந்து ஒரு க்ளீன் ஷேவோட வந்து ஒரு பையன் இருக்கணும். இன்னும் எல்லாருமே வந்து இந்த குறுந்தாடி, இங்கே தாடி, இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் பியர், அப்படி என்ன வந்து நம்ம தாடியிலே டிஃப்ரெண்ட் தாடிலாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு கல்யாண பையன்ற மாதிரிலாம் நினச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த கொங்கு பெல்ட்டில் ஜாஸ்தி. நான் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா சொல்லிவிடுவேன், உங்கள் பையனாவது வந்து தாடி எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னென்னா, தாடியோடு இருக்காங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக அவங்களாம் உருவாக முடியாது. அந்த பையன்லாம் சிஸ்டம் இருக்குது. இப்போ நான் நீங்கள் இப்போ தாடி வச்சுன்னு கேட்குறீங்க, தெர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். நான் டைம் வரும்போது நான் சொல்கிறேன். நான் எல்லாரையும் ஷேவ் பண்ண சொல்ல நான் வச்சுருக்கேன்னா தட் ஷுட் பி ரீசன், அவ்வளோதான், விட்டுருங்க. டெய்லி ஷேவ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு 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 மனிதன், ஒரு ஆணுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கணும். இந்த கோவில் விஷயத்தை தவிர்த்து, ஏதாவது வீட்டில் யாராவது இறந்து போயிருப்பாங்க அதை தவிர்த்து டெய்லி ஷேவ் பண்ணுறது ஆணோட கடமை. அந்த வகையில் குறிப்பாக மணமகனாக தாலி கட்ட போகிறவர், மணமகனாக மணமேடையில் இருக்க போகிறவர் நிச்சயமாக ஷேவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. மீசை அழகு, ஆனால் தாடி வந்து அழகில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் கடன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கும், கேட்டாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு சமீபத்தில் கூட ஒரு சம்பவத்தை கடந்து வந்தேன். ஒருத்தர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து பணம் கேட்குறாரு. நான் கேட்டேன், எப்போ திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் இல்லை. ஒரு 10 பேர் முன்னாடி ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கோயில் இடத்துல கேட்குறாரு. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது இதுதான், எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையும் கடனை வந்து கேட்பதை தவிர்த்து விடுங்கள். கடன் யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், கேட்குறவங்ககிட்ட வந்து நீங்கள் திரும்ப கேளுங்க எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தவிர்க்கவே முடியாத காரணம், ஒரு படிப்புக்கு, ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷனு, அக்செப்டட், அக்ரீடு. ஆனால் வந்து ஒரு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கக்கூடிய டாக்டர் தான் வெளில வந்து பண்ண போகிறாங்கன்னு போது, எந்த டாக்டரும் இதான் கவர்மெண்ட்டில் பண்ணுறேன் அதனால் தப்பாக பண்ணுவோம்லாம் யாரும் பண்ண போகிறதில்ல. நான் அது போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி நான் நல்லா வந்திருக்கலாம், அதனால் இல்லாத போது நான் அப்படி தான் இருந்தேன். அப்போது என்கிட்ட வந்து கேட்கும்போது நான் அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு அந்த பதில் இல்லை, அந்த எப்போ பணம் திருப்பி கொடுப்பாங்கன்னு போது, அப்போ ஐ செட் வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். எப்போவுமே கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க, பணம் கேட்குறவங்ககிட்ட அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். நீங்கள் போகிறவங்களாம் வாரி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு பின்தங்கி தான் உங்கள் லைஃப் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பணத்தால் தான் இந்த உலகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அடிபட்டு போகுது. ஒரு தம்பி கேட்டிருந்தால், சொக்கலிங்கம் நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் நடந்த விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அது சொல்வதுக்கான அடிப்படையான விஷயம் அதுதான்.
அதாவது நான் எப்போதுமே சொல்லுவேன் நீ என்ன தப்பு வேணால் பண்ணிக்கோ, பணத்தில் மட்டும் கெட்ட பேர் வாங்கிடாத, பணத்தை ஏமாத்திடாத, பண விஷயத்தில் சீட் பண்ணாத அப்படின்னு நான் சொல்லுவேன். இட் டசன்ட் மீன் தட் அது மற்ற தப்புலாம் நீ பண்ணலாம் கிடையாது. நான் ஒன்றும் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல. அதாவது இருக்கிறதுலே ஒரு தப்பு பணத்தை அடுத்தவனோட பணத்தை ஏமாத்துறது தான். அடுத்தவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது தான். அடுத்தவனை எப்படிலாம் கசக்கி புரிஞ்சு அவன் பணத்தை பிடுங்கலான்னு நினைக்கிற ஒரு விஷயந்தான். எனக்கெல்லாம் தெரியும். ஒரு பெண்மணி என்னுடைய லைஃப்பில் ட்ராவல் பண்ணாங்க கொஞ்சம் காலத்துக்கு. என்கிட்டருந்து பணம் வாங்கினதுக்காக பொய் சொல்லி அந்த பணம் வாங்கினாங்க. 3 மாதத்தில் அவங்க கணவர் மண்டை நசுங்கி செத்து போனார். இது ஆண்டாள் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன். அவங்க எனக்கு சொக்கலிங்கம் எனக்கு பணம் வேணும்னா கொடுத்துருப்பேன். அதனால் விவசாயத்துக்குன்னு சொல்லி வாங்கி அதனால் பாதிப்பு அவங்களுக்கு தான். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏமாத்துறவங்களாம் நல்லா இருப்பான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏமாத்துறவனுக்கு இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வச்சு செய்யும், ஆனால் வச்சு செய்யப்படுவார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பணம் இப்போ நான் சமீபத்தில் கூட ஒரு ஆட்டிடியூடு ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அம்மாலாம் அதுக்கப்புறம் பேசினாங்க. பட்டு நான் கடந்த 6 நாளாக அந்த விஷயத்தில் நான் தூக்கம் வரல. சம்மந்தம் இல்லாமல் நான் என் மனைவியோட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை முடித்துட்டு நான் அவளை ட்ரெயின் ஏற்றதுக்காக போயிட்டுருக்கேன். அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டுனா அவங்க கூட்டு போய் ட்ரெயினில் விட்டுருவாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். எங்கள் வீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான ஒரு பெருமாள் போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயம் தானே. அப்போ திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு கடன் கேட்டிங்களா, நீங்கள் பாண்டு பேப்பர் கையெழுத்து போடுவீங்களான்னு அந்த பையன் ஃபோன் பண்ணேன். நான் கேட்கல, நான் பேசலை. நான் சொன்னேன் நான் யார்ட்டையும் கடன் கேட்கலையே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சோன்சோ சொன்னார், நீங்கள் அப்போ சோன்சோட்ட கேட்டுங்கன்னு நான் சொல்லி வச்சுட்டேன். அதாவது என்னென்னா இது பணத்திமுரு, வேறு எதுவுமே கிடையாது. உச்சக்கட்ட பணத்திமுரு. அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இது போன்ற ஆட்கள். அதாவது ஒன்று நோயால் அடிபடுவார்கள், இல்லை அந்த பணத்தை யாராவது ஏமாற்றி ஏதாவது ஒரு தப்பான இடத்துல தப்பான பிஸ்னஸில் போட்டு தப்பாக வெளிநாட்டு கூட்டு போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பிட்காயின் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஏமாற்றி அதாவது 200 வருஷம் பின்தங்கி நிற்பாங்க. நான் இந்த ஆட்டிடியூடு நான் பார்க்குறேன். நான் மனசார சொல்கிறேன். அவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுற மாதிரிலாம் அவங்க அம்மாலாம் பேசுனாங்க. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நான் உங்கள்கிட்ட பேசுனேன், உங்களுக்கு எனக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? என் நம்பர் உங்கள் பையனுக்கு யார் கொடுத்தது? உங்கள் பையன் எதுக்கு என்கிட்ட பேசணும்? உங்கள் பையன் என்கிட்ட பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போடுவேன்னு கேட்குறேன். எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க, நீங்களும் அப்படி தான் பண்ணுவேன். ஃபார் வாட்? நான் கேட்கவே இல்லையே, எனக்கு ரெக்குவயர்மெண்ட்டே இல்லையே. நான் எதுக்கு இந்த விஷயத்தை பண்ணும்போது அவங்க புரிஞ்சிக்கல. என் பையன் ரொம்ப சாஃப்ட்டு, நீங்கள் எதுவும் சாபம் கொடுத்துடாதீங்கன்னா, இதெல்லாம் பணக்காரர்களுடைய திமிர். இந்த சின்ன வயசில் உச்சக்கட்ட பணத்தை பார்த்துருப்பாங்க. அம்மா அப்பாவோட அதீத பணத்தால், பாட்டி தாத்தாவோட அதீத பணத்தால் ரியல் எஸ்டேட்டில் திடீர்னு பணம் ஏதாவது இடம் விற்று அதிகமாக பணம் வந்திருக்கும். அப்போ எல்லாத்தையும் கிள்ளுக்கிறையாக நினைக்க வேண்டியது. நான் அது பார்த்துருக்கேன், இந்த ஆட்டிடியூடுன்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கேன். அந்த திமிர் மட்டும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய கெரியரில் அடிப்படையாக சொக்கலிங்கம் நீ ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த பணத்திமிர் மட்டுமே. நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வேணால் சொல்லுங்கள், என்னிடம் பணத்திமிர் இருக்காது. பணம் நான் நிறைய முறை ஏமாற்றப்பட்டிருக்கேன். நான் வருத்தமே படலை. ஏன்னா நான் தப்பும் தவறும் நிறைந்த ஒரு மனிதன். என்னுடைய தப்பையும் தவறையும் அதுக்கான நெகட்டிவ் கர்மாவை ஒருத்தன் கேரி பண்ண போகிறான். நான் சந்தோஷம் தானே பட முடியும். ஏன்னா என் காசை ஏமாற்றும் போதே என்னுடைய நெகட்டிவ் கர்மாவையும் அவன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறான்ல. அப்போது நம்மளை ஒருத்தன் இன்சல்ட் பண்ணுறான்னா அந்த நெகட்டிவ் கர்மா அவனுக்கும் போகும்ல. அப்போ நம்மளை அன்றைக்கி மட்டம் தட்டணும், அன்றைக்கி அசிங்கப்படுத்தணும் ஒரு பையன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கான விளைவுகளை அவன் சந்தித்தானே ஆகணும். இப்போ அவன் சந்திக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக இது போன்ற தருணங்களில் நீங்கள் கவனமாக நீங்கள் செயல்படணும். இதை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நேராக இந்த சீட்டு கட்டெல்லாம் அடுக்கி வச்சு உடைப்பாங்கள்ல சின்ன பிள்ளைகள், அது போல் அந்த சாம்ராஜ்யங்கள்லாம் சரிந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது யாராக இருந்தாலும், அதானியாக இருந்தாலும் அந்த அம்பானியாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே இது எல்லோருக்குமே பொருந்தும். ஸோ பண விஷயத்தில் மட்டும் அந்த ஆட்டிடியூட் மட்டும் கூடாது. இன்ஃபேக்ட் நான் ஏன் இந்த மீடியேட்டர்ஸ், புரோக்கர்ஸ், லேண்ட் புரோக்கர்ஸ் பற்றி பேசுகிறேன்னா, ஒரு காலத்தில் ஒரு க்ஷணத்தில் ஒரு நேரத்தில் எங்கள் அப்பா ஒரு ஹார்ட் அட்டாக் வேலையை விஆர்எஸ் கொடுத்து வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் புரோக்கரேஜ் தான் தொழில், என்னை காப்பாற்றணும், எங்கள் அம்மாவை காப்பாற்றணும், அவரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தபோது
சொல்லுவார். அதாவது நான் நல்லா இருக்கேன். நான் சொல்கிறது 85க்கு அப்புறம் சொல்கிறேன். 85 88 வந்து இந்த ஸ்கூல் டைம். 88ல் ஸ்கூல் முடிக்கிறேன். 87 92 வந்து காலேஜ் டைம். ஸோ நான் கண்ணாக பார்க்குறேன் அந்த விஷயத்த. நாளைக்கு வந்துடும், அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிடும், ஒரு வாரத்தில் பணம் வந்துடும், அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா அது போல் அந்த இப்போ நான் நேற்று கூட சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க வந்து சீட் நடத்துகிறாங்க, ஒரு புரோக்கர் அப்ரோச் பண்ணுறாரு. அவனோட டைமை வேஸ்ட் பண்ணுவதுக்காக நான் யோசித்து சொல்கிறேன், எனக்கு டைம் கொடுங்க. அவங்க வாங்குறாங்க, வாங்கலாம், அவங்க இஷ்டம் இல்லை. அவங்க நல்ல நேரம் தான் வாங்குவாங்க, நல்ல நேரம் இல்லைனா வாங்க போகிறதில்ல. தேரன்ஸ் மேட்ரு, அது நம்மளோட கப் ஆஃப் டீ இல்லை. ஆனால் அவன் அதை வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பான். அது போல் ஒரு சாமானியனாக ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவன் தான் நான். எங்கள் அப்பா அது போல் கால்குலேஷனோடு தான் இருந்தார், மனக்கணக்கோடு தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்ச நடிகர் ரகுவரன் ஒருத்தர் இருந்தார், இந்த ரோகிணியோட ஹஸ்பண்டு. அவரோட பிஸ்னஸ் மட்டும்தான் அவருக்கு ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். இன்றைக்கி வந்து பெருங்குடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ரகுவரன் அவர்களுக்கு ஒரு இடம் வந்து அந்த விற்று அதில் பணம் பார்த்தது தான். அந்த இதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் பணம் வரும், கையில் வந்ததுக்கப்புறம் நடுவில் வந்து உனக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறவனும் வாங்குறவனும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, புரோக்கரை காட்டி விட்ருவாங்க. அது போல் சம்பவம் நடந்திருக்கு. கையில் வந்துடும், உனக்கெலாம் சம்மந்தமே இல்லை, இது அவங்க 2 பேரும் தெரிஞ்சது, இது உன் மூலமாக நடக்கலை அப்படின்னு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு எங்கள் அப்பா ஸ்பீச்லெஸ்ஸு. நானும் அதை கடந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு இடம் காமிக்கிறோம், அந்த இடம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேடு ஒர்க் பண்ணோன்னே, எனக்கு நாகர்கோவிலில் ஒரு டாக்டர் உண்டு, டாக்டர் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் கவர்மெண்ட் டாக்டர், ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டார். அப்போது அவருக்கு வந்து இடம் வாங்கிட்டார். என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் அதே நாகர்கோவிலை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அவரும் அதே போல் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து டைரெக்டாக ஓனரை பார்த்து முடிச்சுக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. விஷயம் அது இல்லை. அப்போது அந்த கூட்டு போனவன், அந்த ஒருத்தன் எஃபர்ட் போட்டு ஒரு புரோக்கர் கூட்டு போயிருப்பான்ல, அவனை ஏமாற்றும் போது உங்களுக்கு பணம் வந்து 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா மிச்சப்படலாம். ஆனால் நீங்கள் ஏமாற்றி தான் அந்த இடம் வாங்குறீங்க. அந்த இடம் உங்களை நிம்மதியாக இருக்கக்கூடாது. அந்த இடம் உங்களை அழிச்சிரும். அந்த இடம் தான் எது நல்லதோ அதுதான் உங்களுக்கு வந்து பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும். எது நல்லதோ அதுதான் உங்களுக்கு கெட்டதாகவும் மாறும். ஏன்னா அந்த பையரும் வந்து ஏமாத்துறான், செல்லரும் ஏமாத்துறான். 2 பேரும் ஏமாற்றும் போது அந்த இடத்துல எப்படி நல்லது நடக்கும்? ஏன்னா இது வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். இது வந்து நான் ஒரு டைமில் வந்து எங்கள் அப்பா அதுக்கப்புறம் 91க்கு அப்புறம் ஒரு 95 வரைக்கும் ஊரோடு போயிட்டாங்க. 95ல் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக வந்தாங்க. அந்த பிஸ்னஸ்லேயும் எங்கள் அப்பாவுடைய ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் வந்து அதில் பணம் கொடுக்கல. அது பெரிய மன வருத்தம் அது. ஆனால் அந்த யார் இடத்த வாங்கினாங்களோ அவங்க எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, இருந்தாங்க 50,000 ரூபா செலவுக்கு வச்சுங்க, நீங்கள் தான் 10 மாதம் உழைச்சிங்க இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு. அது கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள ப்ராப்பர்ட்டி. தாஜ் கோரமண்டலுடைய ஓனர்ஸ்லேருந்து வாங்கினது, அந்த பில்டிங் ஓனர்ஸ்லேருந்து வாங்கினது. அவங்க விற்றாங்க, ஒரு ஒன் ஆஃப் நோன் பீப்புள் வாங்கினாங்க. பட் அவரே அந்த இடத்த வாங்கினவரே வந்து எங்கள் அப்பாவுடைய சங்கடத்தை பார்த்து ஒரு 50,000 ரூபா கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பண விஷயம்னும் போது இன்றைக்கி வந்து பணத்தோடு நம்ம இருக்கலாம். ஆனால் நான் ஒரு பேசேஜ் ஒரு கிளியர் பண்ணி வந்திருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு லைஃப்பில் ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டின்னு சொல்லிட்டு, அது வந்து எல்லோரும் போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்தேன். ஏலேருந்து டிக்கு போல், அதுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. நான் அந்த பேசேஜ் அந்த பாதையில் நடந்து போகும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையுமே பணத்துக்காக ஒருத்தனை ஏமாற்றக்கூடாது. இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன்னா என்னோடய வீடு குற்றாலம் மலை பின்னாடி அருமையான இடம். இந்த பில்டிங்கில் வந்து ஒரு கான்ட்ராக்டர், ஈரோடை சேர்ந்த ஒரு இன்ஜினியர், எடப்பாடியை சேர்ந்த ரமேஷ்னு ஒருத்தர் கொடுத்தேன். 3 பெரிய தவறுகள். அதாவது அது ஒரு சாதாரண விஷயம். அந்த பீம் போடும்போது இன்வெர்டு பீம் போடணும், அவுட்வர்ட் பீம் போட்டு மேலே யூஸ் இல்லாமல் பண்ணிட்டார். இந்த பில்டிங்கில் ஒரு கிச்சன் இருக்குது, கிச்சனுக்கு அவுட்லெட் கிடையாது. அப்போ தண்ணி எங்கே போவோம்? நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சமைச்சப்போ தான், இந்த இடத்துல எங்கள் சர்வெண்ட் வந்து சமைச்சப்போ தான் அது அவுட்லெட் பைப்பே இவங்க போடலை அப்படின்றது தெரியும். நான் 3வது வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு உள்ளே வந்தப்பறம் தான் தெரியுது. 4வது வந்து ஒரு படிக்கட்டை போடாதுன்னு சொன்னேன், போட்டு அது ஒரு 3 லட்ச ரூபா காலி பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த ரமேஷ்னு நான் சொல்கிறேன், பேரை வச்சு நான் சொல்கிறேன். நான் இப்போ என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னுக்கா நான் சாம்பல்லாம் கொடுக்க போகல. ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் நான் சம்பாதிச்சிருப்பேன்.
அந்த பணத்தை அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் அது வந்து இன்டூ 10 டைம்ஸ் அது வந்து அவருக்கு துன்பத்தை கொடுக்கும். இப்போ இந்த பில்டிங்கை இப்போ வந்து இடிக்கணும். இப்போ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 35 லட்ச ரூபா பில்டிங் அது. இதை வந்து மாற்றணுன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் மாற்ற முடியாது. பில்டிங் டு பி டெமாலிஷ்டு. அப்போ இந்த பாவம் வந்து அந்த டீமுக்கு தான் அவர். ஆனால் அந்த யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்களுக்கு தான் போகும். ஸோ இட் இஸ் நாட் தட் பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள்லையும் அது நானாக இருந்தாலும் அது எனக்கும் பொருந்தும். நான் ஒரு சேவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னா அது வந்து இன்சஃபிஷியன்ட்டு சேவைன்னா எனக்கு பாதிப்பை கொடுக்கும். இப்போ இது வந்து ஒரு அற்புதமான பாருங்கள், ஒரு 1000 மயில் இருக்குது, ஒரு 100-200 மான் இருக்குது, எல்லா மிருகங்களும் இருக்குது, யானை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, சிறுத்தை இருக்குது, ஒரு 1,00,000 பாம்பு இருக்குது. பட்டு ஆனால் தைரியமாக பீஸ்ஃபுல்லாக நான் சென்னையில் வளர்ந்தவன், நான் தண்ணி பாம்பு பார்த்து பயப்படக்கூடிய ஆள். நீங்கள் இந்த இடத்துல இருக்கேன்னா இது வந்து நான் உழைச்சி சம்பாதிச்சு வந்திருக்கேன், ஊரை ஏமாற்றி வரல. யூ மார்க் மை வேர்ட்ஸ், யூ அண்டர்லைன் மை மெசேஜ். எனக்கு ஆட்டிடியூட் கிடையாது. இந்த பையன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி பணம் கடன் வேணுன்னா பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போடணும்னா அவனுக்கு தெரியாது. அந்த பையனுக்கு அவன்கிட்ட 10 கோடி இருக்கா 20 கோடி இருக்கான்னு தெரியாது. நோ டைமில் காணாமல் போயிடும், அழிந்து ஒழிந்து போயிடுவார்கள். இது இந்த ஆட்டிடியூட் உள்ளவங்க. இப்போ இந்த பில்டர் இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த பில்டருக்கே நானே 2 ஆர்டர் எடுத்து கொடுத்தேன். ஆனால் நான் வந்து இது ரீசெண்டாக தான் 1 வீக் பேக் தான் இந்த ப்ராப்ளமே எனக்கு தெரியும். எனக்கு நான் அந்தளவுக்கு ப்ரெஷரில் வேலை பார்த்தேன். இவன் நம்பிக்கையில் பார்த்தா ஒரு ஸ்டூப்பிட்னா டு த கோர் ஸ்டூப்பிட் ஒர்க்கை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அப்போது எங்கெல்லாம் வந்து ஒரு மனிதன் ஒரு உண்மையான ஒரு வருத்தத்தோட வயிறு எறிந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறானோ அங்கே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா யாரோ ஒருத்தன் வந்து ஒரு சாபம், யாரோட சாபம் வந்து வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். அது நோயாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருமிட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தருக்கு நான் பாதிப்பை கொடுத்துருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, யூ அக்செப்ட் இட், அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சொக்கலிங்க நீங்கள் இது போல் ஆன்மீகம் மட்டும் பேசு, நீ வந்து அரசியல் பேசாதுன்ட்டு. எல்லா விஷயங்களும் பேசணும். இது வந்து இப்போ இந்த விஷயத்தை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னா, தெர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். இன்றைக்கி எல்லா மக்களுமே பணம் இருந்தால் போதும், பணம் இருந்ததுன்னா ஐ கேன் டூ எனி திங், இந்த உலகத்தில் வந்து எதை வேணால் வாங்கலான்ற ஒரு ஆட்டிடியூடோடு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டிடியூடு எப்போ வரும்னா, உங்கள் லைஃப் ஸ்டைலில் அந்த பணம் சம்பாதிக்கும் போது அந்த திமிர் வரும்போது அந்த ஆட்டிடியூட் வரும். என் வேண்டாம், எனக்கு மேலே யாரா, எனக்கு மேலே என்ன அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த இடத்துல நீங்கள் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான காரணம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல வேணால், நீங்கள் நேற்று சொன்ன பிச்சைக்காரங்க அது மாதிரி தான். நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, பணம் வாங்குறீங்க, நீங்கள் டிலே பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஒருத்தர் கேட்டால் வந்து பணம் கொடுக்கணுன்ட்டு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து எப்போ திரும்ப கொடுப்பேன்னு எனக்கு தெரியாதுன்னு. அதை நான் ஒருத்தவங்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் ஐயோ இனிமேல் அவங்க கேட்க மாட்டாங்க, பணம் திரும்ப எப்போ கொடுப்பாங்கன்றது வந்து தெரியாமல் பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்துக்கு உங்களை பிடிக்காமல் போயிடும். அப்போது நீங்கள் பண விஷயத்தில் போய் சூதாடுறது, நடிகை பின்னாடி போய், எனக்கு தெரியும் நடிகை கூட படுக்கிறதுக்காக நிறைய பேர் படம் எடுத்தவங்க வந்து வீணாக பணம்லாம் உண்டு தமிழ்நாட்டில். நான் ஐ நோ ஃபார் ஷுவர். எனக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு கான்டாக்ட் உண்டு, நல்ல கான்டாக்ட்ஸ் உண்டு. நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணுறீங்க. இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு ப்ளஷரை கொடுக்கும். ஆனால் அந்த பணத்துக்கு அதெல்லாம் தெரியும், இவன் வந்து இந்த இடத்துல நம்மளை வேஸ்ட் பண்ணுறான், நம்மளை அவமானப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான்ட்டு. அது ஒரு நாள் தூக்கி போட்டு அடிக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து அந்த வாழ்ந்தவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு காரணம் இந்த பணத்தை அவங்க வந்து சரியாக டீல் பண்ணாது தான். ஸோ திமிர் இருக்கக்கூடாது, ஆட்டிடியூட் கூடாது. நான் புரோக்கர்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்க நல்லதுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்கிறது வந்து எல்லா உரிமையும் வாங்குறவனுக்கு இருக்குது. ஆனால் அவனை வந்து அலைய வைத்து, அவனை சங்கடப்பட வைத்து நீங்கள் நான் பார்த்துருக்கேன், 10 ஏக்கர் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து நீங்கள் வந்து பன்னிக்குட்டி கூட மேய்க்க லாய்க்கலாமல் இருக்காங்க. நான் இது என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அப்போ அந்த போல் வந்து யாரையும் காக்க வைக்காமல், யாரையும் டைம் வேஸ்ட் பண்ணாமல், இந்த பிரபஞ்ச குறிப்புகளை புரிந்து கொள்ளாமல், நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து உங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்கன்னா அது வந்து நல்ல செய்கையாக இருக்காது. இந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்வதற்கு 54 வயதாக இருக்கின்றது. இது ஒரு நாளில் புரிஞ்சுக்கல, 2 நாளில் புரிஞ்சுக்கல, 3 நாளில் புரிஞ்சுக்கல, 54 வருஷம் கழிச்சு என்னை வந்து 1 லட்ச ரூபா ஒருத்தங்க ஏமாத்துறாங்க. 3 மாதத்தில் அவங்க கணவர் வந்து மண்டே நர்சிங், அவங்க கணவர் தான் அந்த ஐடியா கொடுத்துருக்காரு. அந்த 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 மூளை தானே வேலை பார்த்துருக்கோம். அந்த மூளை நர்சிங், மூளை செதறி போய் செத்து போகிறாரு. இது நான் சந்தோஷமாலாம் சொல்ல, நான் சங்கடப்பட்டு சொல்கிறேன். கேட்டால் கொடுக்க போகிறாங்க, வேலிட் ரீசன் தான் கொடுக்க போகிறாங்க.
அதுக்கு there is a system. There was a system, there is a system, there will be a system. இருந்தது, இருக்கின்றது, இருக்க போகின்றது என்னோட டீமுக்கு. அது வந்து ஏமாற்றி அப்படின்னும் போது, நீங்கள் ஏமாற்றுறீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போ நான் வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகிற விஷயம் எப்படி நான் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். இதை நான் 54 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது, பண விஷயத்தில் தெளிவாக இருக்கணும், யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது, பேராசை கூடாது. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஆனால் இது கற்றுக்கிறதுக்கு நிறைய ஹேர்டில்ஸை தாண்டி வந்திருப்பேன்ல, நிறைய கட்டங்களை தாண்டி வந்திருப்பேன் இல்லையா, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் என்னால் 2 விஷயங்கள் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். 2 இஸ்லாமியர்கள் என் லைஃப்பில். ஒன்று அடையாள சேர்ந்த அப்தாலிஃப், நான் மறக்க முடியாத மனிதர், மறுக்க முடியாத மனிதர், ஆனால் மறக்க வேணும்னு ஆசைப்படுற ஒரு மனிதன். நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அவன் காரணம். அதே போல் இன்னொருத்தர் பேர் சொல்ல முடியாது, அவர் வந்து பெரிய சிஸ்டத்தில் ரொம்ப பெரிய ஆள். ஒரு 15 வருட பழக்கம். என்ன வேணாலும் எனக்காக பண்ணுவார். நான் போய் இதுதான் இஷ்யூன்னு சொன்னால் எனக்காக உயிரை கொடுக்க ஒருத்தர் தான் உலகத்தில் உண்டுன்னா அவர் அதை பண்ணுவார். அவருக்கும் பிள்ளைகள் உண்டு, அவருக்கும் சிஸ்டம் உண்டு, அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 32-40 போலீஸ் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை நான் வந்து லைஃப்பில் இந்த 2 பேருடைய பங்களிப்பை நான் வந்து தவிர்த்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஸோ நிச்சயமாக நிறைய ட்விஸ்டோட என்னுடைய லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களோட நான் சொல்கிறேன். அதே போல் நான் எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவன்ட்ட சொல்கிறது தான். எங்கள் மாமனார் கொஞ்சம், அதாவது மாமனார்னா யாருன்னா என் ஒய்ஃபோட அம்மாவுடைய மருமகளுடைய மாமனார், அவர் தான் எனக்கு மாமனார். என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு நான் பெரிய கிஃப்டானா அவங்க கொஞ்சம் நல்லா ஜாதகம் பார்த்துருக்கலாம், இன்னும் பெட்டரான மாப்பிள்ளை என் ஒய்ஃப்க்கு கிடச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு அவள் கிஃப்ட்டு. ஏன்னா என்னை எந்த விதத்தில் கிஃப்ட்டுன்னு சொல்லணும்னா, வேறு யார் மருமலாக வந்தாலும் என்னுடைய அம்மாக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ மிக சிறந்த தாயாகவோ ஒரு மருமகளாக இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோடய குடும்பத்திலே எனக்கு நிறைய சம்பவங்கள் உண்டு. நிறைய பேரை வந்து வீட்டுக்கு வந்த மருமகள் வந்து தண்ணி காமிக்கிற விஷயமும் சோறு போடாமல் இருக்கிற விஷயமும் உண்டு. அந்த வகையில் என்னுடைய அம்மாவுக்கு சிறந்த மருமகள், என்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த அம்மா. அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் சிறந்த கணவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அதுக்கு எனக்கு மார்க் போட்டால் 15லேருந்து 20 மார்க் போட்டுக்கலாம். ஆனால் அவள் எனக்கு சிறந்த மனைவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் போட்டால் 150 மார்க் போடலாம். இந்த 2 நண்பர்களையும் என்னுடைய மனைவியையும் ப்ளஸ் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் சங்கமித்ரா அப்படின்னு ஒரு கேரக்டர். அவள் வந்து ஒரு இன்னோசன்ஸ் அப்படின்னா ஒரு இன்னசென்ட் ஃபிகர், இன்னசென்ஸ் டு த கோர் அப்படின்னு சொன்னால் அவள் தான். நிறைய விஷயங்கள் அவள் பாசிட்டிவான விஷயங்கள். அவள் எதுக்குமே பயப்பட மாட்டாள். அவளுக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்குது, 34-35 வயசு தான். எனக்கு ஒரு 2007னா 3 ஒரு 18 வருஷம் பழக்கம் எனக்கு. அவள் நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறேன், காலேஜ் முடிச்சிருந்து பார்க்குறேன். இப்போ நார்மலாக வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு மாடியில் போய் ஒரு கம்ப்யூட்டர்னா கூட பயம் எனக்கு இருக்கும். அவள் தைரியமாக விட்டுருவாள். நிறைய விஷயங்களை அவள் நான் அட்மையர் பண்ண ஒரு பெண்மணி. இவங்கெல்லாம் லைஃப்பில் எனக்கு பண்ண விஷயங்கள் நான் வந்து அது சுவாரஸ்யமான தொகுப்பாக உங்களுக்கு வரும் நாட்களில் கொடுக்குறேன். அது வந்து அந்த அரவிந்த் அவருடைய கேள்வி வந்து இது நம்ம ஏன் பேசுகிறேன், நான் வந்து கொஞ்சம்லாம் எழுதியிருக்கேன், இந்த ஃபேஸ்புக்கெலாம் எழுதியிருக்கேன். ஆனால் இதில் பேசுவதற்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ காத்திருங்கள், எதிர்பார்த்துருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஒரே விஷயம், பணத்தை மட்டும் யாரையும் ஏமாற்றாதீங்க, யார்கிட்டையும் உங்கள் பணத்திமுறை காமிக்காதீங்க. நான் சொல்கிறேன், பணத்திமுறை காமிச்சவன் எவனுமே, அதாவது நான் சொல்லுவேன் இல்லையா, 1923 சிகாகோ எட்ஜ் வாட்டர் பீச் ஹோட்டல் அமெரிக்காவில் உலகத்தோட 9 மிகப்பெரிய பணக்காரர்கள் சந்தித்து இன்னும் எப்படி பணக்காரனான்னு வந்து சிந்தித்த போது, அது குறித்து பேசிய போது, அது குறித்தான நடவடிக்கைகளை இறங்கிய போது 27 வருடங்கள் சரியாக கழித்த பிறகு அந்த 9 பேரும் இல்லை. 9 பேரும் பேங்க் கிரப்ட்டு, சூசைட் பண்ணிக்கிட்டான், அனாதையாக இருந்துட்டான், வந்து மஞ்சள் கட்டை கொடுத்தான். இது போல் கதைகளை நீங்கள் கூகுளில் பண்ணால் நீங்கள் போனி, இது நான் சொன்ன 1923 சிகாகோ எட்ஜ் வாட்டர் பீச் ஹோட்டல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அந்த கதைகள் வரும் உங்களுக்கு. இது உண்மை, ஒரு சரித்திர சம்பவம். இது அந்த 9 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. அப்போது நான் சொல்கிறது, இந்த பணத்தை மட்டும் சரியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க, பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் செட்ரேட் ஆகும்.
ஸோ காத்திரங்கள், எதிர்பார்த்திருங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை இதே இடத்துல உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.